மல்லிகா கைப்பம்பை இயக்குகிறார். அப்போது கைப்பம்பில் இருந்து தண்ணீர் வருவதற்கு பதிலாக கருப்பு வைரங்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன. மல்லிகா அந்த கருப்பு வைரங்களை அதிகமாக எடுத்து விற்பனை செய்ய நகைக்கடைக்காரரிடம் செல்கிறார். பின் மல்லிகா அந்த பணத்தை முழுவதும் ஒரு பிச்சைக்கார கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு மீண்டும் கைப்பம்பில் இருந்து லாரி நிறைய வைரங்களை எடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார். மேலும் பல வைரங்களை எடுத்து ஒரு வைர பங்களாவை கட்ட ஆரம்பிக்கிறார். சில நாட்களில் மல்லிகாவின் வைர வீடு முழுமையாக தயாராகிறது. இவ்வாறு மெது கிராமமும் கைப்பம்பில் இருந்து வைரங்களை எடுத்து வைர வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறது. அப்போது 2 திருடர்கள் கைப்பம்பை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறார்கள். மல்லிகா அவர்களை துரத்திச் செல்கிறார். ஆனால் மல்லிகா கீழே விழுந்து விடுகிறார். திருடர்கள் கைப்பம்பை எடுத்துக்கொண்டு தப்பிக்கிறார்கள். அந்த சமயம் ஸ்ரீ முருகர் அங்கு தோன்றுகிறார். அவர் திருடர்களை அடித்து விரட்டி கைப்பம்பை மீட்டெடுக்கிறார். மல்லிகா மிகவும் உருக்கமாக அழுகிறார். பாவம், மல்லிகாவிற்காக ஒரு லைக் போடுங்கள் நண்பர்களே.